வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். பிரதமர் மோடி தமிழக மீனவர்கள் பிரச்சினைகள் குறித்து தன்னிடம் கேட்டறிந்து அதனை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என கேட்டதாக தமிழக ஆளுநர் RN ரவி கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அவுரிவாக்கம் மீனவ கிராமத்தில் தமிழ்நாடு மீனவர் பேரவை சார்பில் பொங்கல் விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவை நிறுவன தலைவர் இரா அன்பழகனார் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த பானையில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய் ஆகியவற்றை போட்டு பொங்கல் விழா நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 108 பானைகளில் பெண்கள் வரிசையாக பொங்கல் வைத்தனர். இதன் பின்னர் பள்ளி மாணவர்களின் நாட்டியம், சிலம்பாட்டம், பெண்களின் கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை தமிழக ஆளுநர் RN ரவி ஆர்வத்துடன் கண்டுகளித்தார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் மீனவ கிராம வளர்ச்சிக்கு பாடுபட்ட மீனவ பிரதிநிதிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதன் பின்னர் தமிழக ஆளுநர் RN ரவி, மீனவ சமுதாய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என தமிழில் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், மீனவ மக்கள் தனது இதயத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் இதயத்திலும் இடம் பிடித்துள்ளதாகவும், கடுமையாக போராடி உழைத்து வாழ்க்கையை நடத்தி வரும் மீனவர்களின் நிலை குறித்து நான் நன்கு அறிந்தவன் என்று கூறினார். கன்னியாகுமரி, கடலூர், நாகப்பட்டினம் போன்ற பல இடங்களுக்கு சென்றுள்ளதால் அங்கு தனக்கு மீனவ நண்பர்கள் இருப்பதாகவும் அவர்களது துன்பமும் துயரமும் தமக்கு தெரியும் என்று கூறினார். மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இது குறித்து பாராளுமன்றத்தில் பேசினால் தீர்வு கிடைக்கும். தான் டெல்லி செல்லும் போதெல்லாம் மத்திய அரசிடம் தமிழக மீனவர்கள் துயர நிலை குறித்து தெரிவித்து வருகிறேன். மீனவர்களின் பிரச்சினையை எப்படி தீர்ப்பது என பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் அக்கறையுடன் கேட்பார் என ஆளுநர் RN ரவி கூறினார். முன்னதாக ஆளுநர் கலந்து கொண்ட இந்த பொங்கல் விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்பாக தேசிய கீதம் போடப்பட்டதால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. நமக்கு இங்கே